ஒரு வழியா ஷோவா அவனுடைய ஃப்ரெண்டும் எக்ஸிட்டிக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து மேயர் சொல்றாரு, 10 எம்ப்ளமும் நீங்க ஜெயிச்சிட்டா ரகசிய கதவு திறக்கப்படும், அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்றாரு. அதே நேரம் காபு ஒரு இடாட்டன் பேட்டிலுக்கு ஏற்பாடு பண்றான். அதுல நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 7 கோல்டன் எம்ப்ளம்ஸ் கிடைக்கும். இதோ அந்த பெரிய போட்டி ஆரம்பிக்க போகுது. The Edaton tournament. Hey, எல்லாரும் யோசிங்களா? டோர்னமெண்ட்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிட்டோம். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆமா, இவங்க எல்லாரும் இங்க குவாலிஃபையிங் மேட்சுக்காக தான் வந்திருக்காங்களா? அப்புறம் நான் நினைச்சதை விட இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. உன்னை நேர்ல சந்திச்சு பல காலம் ஆயிடுச்சு. இப்ப நீ எப்படி இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது உனக்காக. அப்படின்னா நீ அந்த டோர்னமெண்ட்ல இருக்கியா? ஆமா, நாங்களும் தான் இருக்கோம். எக்ஸிட்டில இருக்க தகுதி வாய்ந்த எல்லா ரைடர்ஸும் இதுல கலந்துக்கிறாங்க. நீங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு திறமைசாலின்னு நிச்சயம் உங்களுக்கு காட்டதான் போறேன். இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு போறாங்க. ஹாய் ஷோ. நாங்க கூட இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறோம். என்னது ரெயின் மிஸ்டர் ஜென்னா? உங்க எல்லாரையும் இங்க வந்து நான் சந்திப்பேன்னு நினைச்சே பார்க்கல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நல்லா பண்ணணும். நம்ம ட்ராக்ல பார்க்கலாம். கண்டிப்பா. டோர்னமெண்ட்ல கலந்துக்க வந்த எல்லா எம்டிபி ரைடர்ஸும் இங்க தான் இருக்காங்க. ஆமா, வந்தவங்க யாரும் சும்மா இல்ல, எல்லாரும் பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. வாவ், இந்த ட்ராக்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும். இவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கறாங்க. இந்த கஷ்டமான ஓடு பாதைக்காக தான் இந்த பயிற்சி. இப்படி செய்யலனா ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. அவனை பாருங்களேன், அவன் பைக் ஓட்டுறானா இல்ல காமெடி பண்றானா? எல்லாரும் காத்துங்க, யாரும் என் வழியில நிக்காதீங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையப்பா? இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீ சரியா தான் வந்திருக்க. அதுவும் ஒரு செகண்ட் முன்னாடி. நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அப்படின்னா நான் அதிர்ஷ்டக்காரன் தான். அவனை பாருங்களே, ஏன் இப்படி ஓட்டுறான்? அவன் நல்லா அடி வாங்கி ஓட்டுனா கூட சரியான நேரத்துக்கு ரீச் ஆயிட்டான் பாத்தியா? அது கியூஇச்சி. அண்ணா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம், தண்டர் எம்பரரை சரி பண்ணியாச்சு. நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அது இருக்கட்டும், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்களும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறீங்களா? ஆமா, ஆனா உங்களை மாதிரியே எனக்கு தகுதி சுற்றுக்கு பாஸ் கொடுத்திருக்காங்க. நல்லது. எங்களுக்கே எப்படி கொடுத்தாங்கன்னு தான் ஆச்சரியமா இருக்கு. காபு நம்ம மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான். இப்படி எல்லாம் பேசாத. இது ஒரு செட்டப். காபு நம்மள மாட்டி விட பாக்குறான். நாம எக்ஸிட்டியை விட்டு வெளியில போகணுங்கிறதா அவனுடைய ஒரே குறிக்கோள். ஆனா இப்ப அவன் மனசை ஏன் இப்படி மாத்திக்கணும்? அப்படின்னா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அதானே, உங்க நடவடிக்கையை பார்த்தா கூட சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு. ஒரு காரணத்துக்காக நான் இந்த வலையில விழ போறேன். இங்க நடக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்ல, இதுல நான் ஜெயிச்சா எனக்கு 7 கோல்டு எம்பளம் கிடைக்கும். அது பயனுள்ளதா இருக்கும். என்னது, நீங்க கூட கோல்டன் எம்பளமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லல. ஆனா எனக்கு 10 கோல்டன் எம்பளம் தேவை. அப்பதான் சீல் பண்ணப்பட்ட கதவை திறக்கலாம். அதே நேரத்துல காபுவையும் தண்டிச்சு இந்த நகரத்துக்கு அமைதியை கொண்டு வர போறேன். நம்ம 2 பேருடைய நோக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம சேர்ந்து செயல்படலாமா? சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வேலையை நான் தனியா தான் செய்ய ஆசைப்படுறேன். உங்க முயற்சி நான் தப்பா சொல்லல. உங்க வழியை நீங்க பாருங்க. எல்லாரும் கவனிங்க, இங்க மிகப்பெரிய போட்டியாளர் ஒருத்தர் வந்திருக்காரு. போட்டியாளர்களே அவர்தான் ரொம்ப மேல நிக்கிறாரு. இப்ப எல்லாரும் மேல பாருங்க, அதோ அவர் அங்க நிக்கிறாரு. அவரை நாம வரவேற்போம். நாம எல்லாரும் சேர்ந்து பலமா கை தட்டி அவரை வரவேற்போம். யார் இது? இவன் இன்னொரு ஏமாத்துக்காரனா? இவர்தான் புது ரெக்கார்ட உருவாக்கி இருக்காரு. எல்லாரும் ஸ்கோர் போர்ட பாருங்க. இவர்தான் மத்த போட்டியாளர்களை விட அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அவரும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாரு. அவருக்கு தான் வெற்றி நிச்சயம். இவர் மேல எல்லாரும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க மக்களே.
இங்க பாரு ஷேடோ. சொல்லுங்க சார். பல ரேஸ்கள்ல நீ பெரிய பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி இருக்க. நான் சொன்ன மாதிரியே பல போட்டியாளர்களுடைய கதையை நீ முடிச்சிருக்க. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு ஒரு புது எதிரி கிடைச்சிருக்கான். அவனை நீ வீழ்த்தினா உனக்கு ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இனிமே நடக்க போற எம்டிவி டோர்னமெண்ட் எதுவா இருந்தாலும் சரி, அதுல நீ கலந்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். என் கூட போட்டி போட போற அந்த குட்டி பையனை ஒரு எலி மாதிரி நசுக்கிடுறேன். டீம் ஷார்க் டூத் வழங்கும் இந்த இடாட்டன் பேட்டன் டோர்னமெண்ட்டுக்கு உங்க எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். நாம இப்ப போட்டிய ஆரம்பிக்க போறோம். இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 3000 போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதுல நாங்க 16 பேரை மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். மிக மிக திறமைசாலியான அந்த போட்டியாளர்களை நாங்க எங்க மனமார்ந்த வாழ்த்துக்களோட அவங்கள வரவேற்கிறோம். வெறும் 16 பேர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அப்படின்னா இந்த ரேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைடர்ஸ் நாங்க 2 குரூப்பா பிரிச்சிருக்கோம். அதாவது A and B. ஒவ்வொரு குழுவிலையும் ஜெயிக்கிறவங்க அவங்க இறுதி போட்டிக்கு வருவாங்க. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 7 கோல்டன் எம்ப்ளம்ஸ் கிடைக்கும். 7 கோல்டன் எம்ப்ளம்ஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இறுதியில தோக்குற போட்டியாளர்கள் தங்களுடைய எல்லா எம்ப்ளம்ஸும் கொடுத்துடணும். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் சேரும். எல்லா எம்ப்ளம்ஸையும் கொடுத்துடணுமா? இந்த ரூல் கொஞ்சம் கூட சரியே இல்ல. எனக்கு ஏற்கனவே தெரியும், அவன் இப்படித்தான் ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்ப நாம பந்த உருட்ட ஆரம்பிக்க போறோம். இதோ டோர்னமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 16 போட்டியாளர்கள். குரூப் ஏல யார் யார் இருக்காங்க? என்ன இது ஷோகி யூச்சி நானும் 3 பேரும் குரூப் ஏவா? இப்ப குரூப் பி பாப்போம். ஓ, கோவே டைகர் 2 பேரும் குரூப் B ல இருக்காங்க. அப்படின்னா அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சாதான் நாம அந்த இறுதி போட்டிக்கு போக முடியும். சுவாரஸ்யமா இருக்கு. அவங்க வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்காங்க. ஷோவும் மகோடாவும் ஒரே குரூப்ல இருக்காங்க. அதாவது ஒருத்தரோட எம்ப்ளம் இன்னொருத்தருக்கு கிடைக்க போகுது. இறுதி போட்டியில காபு தான் எல்லா எம்ப்ளத்தையும் வாங்க போறான்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஷேடோ, இவரை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இப்ப எல்லாரும் தயாரா இருங்க. இந்த அருமையான டோர்னமெண்ட்டை ஏற்பாடு பண்ணவரை இதோ இங்க வராரு. அவர் யாருன்னா அவர்தான் டீம் ஷார்ட் டூத்தோட தலைவர் மிஸ்டர் காபு சமஜிமா. வாழ்த்துக்கள் மக்களே, நான் தான் எக்ஸிட்டி ஆட்சி செய்யற காபு சமஜிமா. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. அதே மாதிரி போட்டியாளர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த டோர்னமெண்ட்ல ஆபத்து ரொம்ப இருக்கு. அதனால உங்களுக்கு பயமா இருந்தா இப்பவே விலகி போயிடுங்க. இதுல தோக்குறவங்க இன்னைக்கு வெறும் கையோட தான் வீட்டுக்கு போவாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். புரிஞ்சுதா? உங்களுக்கு மூளையே இல்லையா? உங்களை நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணு இங்க இல்ல. இது ஹாலோகிராம். இது வெறும் ஹாலோகிராம் தானா? நீ எதுக்காக எங்களை இப்படி பயமுறுத்துற? ஹேய், நான் சொல்றத கேளு ஷோ. ஹேய் ஷோ யமாட்டோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, சொல்லு காபு. நீ பாக்குறதுக்கு நல்லதா இருக்க. நீ இப்ப என்ன சொன்ன? உனக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்தா உனக்கு பயமே வரலையா? நல்லா கவனி, இப்ப நான் உன்னை விட ரொம்ப பெரியவனா இருக்கேன். ஓ, ஆமாமா, நீ சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்ட போல இருக்கே. எப்படி இந்த மாதிரி பேசுற? கொஞ்சம் கூட மரியாதையா இல்லையா? இந்த பையனுக்கு நிறைய தைரியம் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதை பார்த்தும் பயப்படாத மாதிரியே இருக்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் நான் எவ்வளவு மோசமானவன்னு நீ தெரிஞ்சுக்க தான் போற. இப்ப நாம ஆரம்பிக்கலாம். ஆடியன்ஸ் எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்தணும். சொன்னது புரிஞ்சுதா? ரேஸ் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் தயாரா இருங்க. இந்த இடாட்டன் பேட்டன் டோர்னமெண்ட் இதோ ஆரம்பிக்க போகுது. முதல்ல நாம குரூப் A ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க ப்ளூ ட்ராக் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் தான் டீம் ஹைப்பர் பிரெயினை சேர்ந்த ஜோ. அவரை நல்லா பாத்துக்கோங்க. MTBல ஒரு திறமையான போட்டியாளர் தான் கியோஇச்சி ஷிடோ. ரெட் ட்ராக்ல இருக்காரு. டீம் ஹைப்பர் பிரைனுக்கும் கியோயிச்சிக்கும் போட்டியா?
இப்ப என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல. வா, ஆரம்பமே அற்புதம். எப்படி இவ்வளவு வேகமா போறா? ஓ, இந்த வழி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. இது ஒரு அற்புதமான ரைடிங். உண்மையிலே இது தாறுமாறா இருக்கு. சூப்பரா ஓட்டுறாரு. ஆனாலும் இவன் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என் அண்ணன் மாதிரி நானும் இந்த ரேஸ்ல ஜெயிப்பேன். பிளே கிரவுண்ட் பாதையில தான் நீ ஓட்ட போற ஷோ, அதனால கொஞ்சம் கவனமா ஓட்டு. என்ன வெற்றி உனக்குதான் மக்களோ. இதோ இங்க ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. மூணாவது ரேஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. மறுபடியும் சொல்றேன், மூணாவது ரேஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. குரூப் ஏல மூணாவது ரேஸ்க்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். ஷோ எமாட்டோ உங்களுக்கு எங்க வாழ்த்துக்கள். என்ன பாய், இவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்களா? நான் இப்போ ஓடு பாதை என்னன்னு சொல்றேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ட்ராக் போற பாதையில நீங்க போய் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட அடையணும். அவ்வளவுதான். இது நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம். இது ரொம்ப கஷ்டமானது. அதே சமயம் உங்க எதிராளியும் ரொம்ப கடுமையானவரு. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா ரயில்வே ட்ராக்ல தான் இவன் ரேஸ் ஓட்டணுமா? வாவ், இது வழக்கத்துக்கு மாறான ஒரு ட்ராக். எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். சரி, என் போட்டியாளர் எங்க? நான் இங்க தான் இருக்கேன் குட்டி பையா. மன்னிச்சிருங்க, எங்க இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்த கூடாது சொல்லிட்டேன். எனிவே, நான் ஷோ எமாட்டோ. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். எங்கிட்ட அன்பா பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காத. பல வருஷங்கள்ல இருள்லயும் குகையிலையும் வாழ்ந்தவன். அதனால இந்த இடம் எனக்கு ஒத்து வராத. ஆனா இப்ப இருள்ல இருந்து வெளியில வந்து வெளிச்ச உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். இதை நான் பயன்படுத்திப்பேன். உனக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. நானும் உங்களை மாதிரி தான். என் வாய்ப்பை நீங்க தட்டிட்டு போகவும் நான் விட மாட்டேன். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்க. ஆனா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். ரேஸ் முடிகிற வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. That's it, let's go! That's it, let's go! இப்ப இவங்க தயாரா இருக்காங்க. இந்த ரேஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசர். இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஹிடாட்டன் கோ! உன் பைக்ல சஸ்பென்ஷனை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணிருக்கேன். அதனால உன் ஹேண்டில் பாரும் ஃப்ரீயா இருக்கும். கடினமான பாதைக்கு அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா திரும்பும்போது ரொம்ப வேகமா திரும்பாது. அதுல உனக்கு பேலன்ஸ் போயிடும். ரொம்ப தேங்க்ஸ் ககேரு. உண்மையிலே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு நீ நிறைய சக்தியை கொடுத்திருக்க. நீ புறப்பட்டுட்டியா தம்பி? இதுல லைட் எரியல. இதுக்காகவே இவரை ஷேடோன்னு சொல்றாங்களா? என்ன ஒரு திடீர்னு காணாம போயிட்டாரு? ஆமா, அவர் எங்க போனாரு? எந்த பக்கம் போனாருன்னே தெரியல. ஓ, போனா போட்டோம். அவரை பத்தி நான் எதுக்கு கவலை பண்ணும்? நான் இதுல ஜெயிக்கணும், அவ்வளவுதான். என்னை தாண்டி உன்னால கனவுல கூட போக முடியாத. நீ எங்க வந்துகிட்டு இருக்கன்னு என்னால மட்டும்தான் பார்க்க முடியும். உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட நெருங்கி பாரு. என் பக்கத்துல வந்தா உன்னை நான் எட்டி மிதிச்சிருவேன். இவரு பிளாக் கோட் போட்டிருக்காரு. அதனாலதான் இருட்டுல இவரு தெரிய மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நான் முன்னாடி போனா நிச்சயமா என்னால இவரை பார்க்க முடியும். இதை நான் வந்துட்டேன். எப்படியாவது அவருக்கு முன்னாடி நான் போயாகணும். அதே சமயத்தில் அவர் என்ன தாக்கவும் கூடாது.
நீ என்ன தாண்டி போக கூடாதுன்னு உனக்கு நான் எச்சரிச்சேன், அது உனக்கு புரியலையா? அச்சோ, தப்பான வழியில போயிட்டு இருக்க. என்ன ஆபத்துல ட்ரெயின் வருது? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன இங்க சைக்கிள் ஓட்டுறீங்க? ஷபா, எப்படியா அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தாச்சு. இந்த ரேஸ்ல கண்டிப்பா வெற்றி எனக்கு தான். நான் வருவேன் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஷேடோ. இந்த பையனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போல இருக்கே. திரும்பவும் மறைஞ்சு போயிட்டாரு. எங்க போனாரு? இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அவராலையும் என்ன பார்க்க முடியாது. ஆனா கண்டிப்பா அவருக்கு எனக்கு எப்பயாவது தாக்குவாரு. அப்படின்னா என் பைக் சவுண்ட வச்சுதான் நான் எங்க வரேன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரா? ஆச்சரியமா இருக்கு. என் பைக் சத்தம் கேக்குது, ஆனா அவர் பைக் சத்தம் கேட்க மாட்டேங்குது. சத்தமே வராம அவரால் மட்டும் எப்படி இந்த ட்ராக்ல ஓட்ட முடியுது? அவர் ஏதோ ஏமாத்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த சத்தத்தாலேயே இந்த போட்டியிலிருந்து அவன் விலகி ஓட போறான். அவனுடைய பைக்கும் சத்தம் போடாம வருது. எனக்கு இப்ப எந்த சத்தமும் கேட்கலையே. இப்படிதானே நீங்களும் ஓட்டுறீங்க? நீங்க ட்ராக்ல வண்டி ஓட்டுறதால உங்க வண்டியோட சத்தம் கேட்கல. அதான் உங்களை மாதிரி ஓட்டினா என்னன்னு நானும் உங்களை மாதிரியே ஓட்டிட்டு இருக்கேன். இனிமே நான் எங்க இருக்கணும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இது எப்படி இருக்கு பாச்சா? அதுக்குள்ள அவசரப்படாத தம்பி, என்கிட்ட இன்னும் நிறைய திறமைகள் இருக்கு. எப்பவும் நீ எனக்கு பின்னாலதான். என்னாச்சு? ஏதாவது அடிபட்டுச்சா என்ன? நான் எப்படி இந்த மாதிரி விழுந்தேன்? என்னால இதை நம்பவே முடியல. அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? ஷேடோ கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதால அவர் அந்த தகுதியை இழந்துட்டாரு. அதனால ஷோ எமாட்டோ தான் இப்ப ஜெயிச்சவரு. நீ இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டல, ஆனா உனக்கு இது ரொம்ப கஷ்டமாவே இருக்காது. நான் ரொம்ப கவனமா இருந்தேன், அதனாலதான் இதுல ரொம்ப ஈஸியா ஜெயிச்சேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்காத. நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரணமானது கிடையாது. எனக்கு தெரியும்பா, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கோடோ அடுத்ததா ஷோவை எதிர்த்து தான் போட்டி போட போறான். மிஸ் யூகி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? டவருக்கு மேல கொஞ்சம் பாருங்க. அது அவன்தான். காபு. That's it. Let's go. நான் இப்ப என்ன பண்றேன்னு தெரியுதா ஷோ? உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? இதெல்லாத்தையும் எங்க இருந்து கத்துக்கிட்டான்? எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. அவன் ரொம்ப அழகா ஜம்ப் பண்றான். இங்க பாரு, இப்ப இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால எனக்கு என்ன வேணும்னு தெரியுமா? சொல்றேன், எனக்கு கொஞ்சம் பரபரப்பு தேவை. இப்பதான் புரியுது. காபு அப்புறம் பிளடி ஃபேனுடைய உண்மையான சக்தி இதுதான். நடந்த போட்டியில ஷோ ரொம்ப சுலபமா ஜெயிச்சிட்டான். ஆனா இந்த போட்டியுடைய 2வது ரவுண்ட்ல தன்னுடைய ஃப்ரெண்டான மக்கோட்டோ கூட மோத போறான். எப்படிப்பட்ட நிலைமைன்னு பாத்தீங்களா?
ஷோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கோல்டன் எம்பளத்தை சேகரிச்சு சீல் பண்ணப்பட்ட கதவை திறப்பாங்களா இல்ல அவங்களால முடியாதா? வீலி ஜம்ப். வண்டி நின்னுட்டு இருக்கும்போது ஹேண்டில் பாரை முன்னாடி தூக்கி அப்புறம் பின் சக்கரத்தை வச்சு ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் லேண்ட் ஆகணும். 360 சப்ராக்க முயற்சி பண்ணும்போது ஏர்ல உங்களுடைய உடம்ப 360 டிகிரி திருப்பி நீங்க ஜம்ப் பண்ணணும். நானும் ஷோவும் முதல் சுற்றுல ஜெயிச்சிட்டோம். வெற்றி உனக்கு தான் மக்கடோ. ஷோ வழக்கம் போல இந்த ரேஸுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறான். ஆனா அது எனக்கு கவலையா தான் இருக்கு. மிஸ் யூகிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நெப்டியூனை கவனிச்சு நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கூட நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எங்களால மோத முடியும்? இப்போ என்ன நடக்க போகுது? இடாடன் ஜம்போட அடுத்த எபிசோட்ல நீங்க பாப்பீங்க. ஃப்ளேம் கைசர் vs நெப்டியூன் 2வது சுற்று. வா நெப்டியூன் உன்னால முடியும்.